ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், பிரைமரி கிட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு 5ஆம் வகுப்பிற்கான 2ஆம் பருவம், அதில் இயல் 1 அறிவியல் தொழில்நுட்பம் எதனாலே என்கின்ற பாடல் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதனாலே பலவண்ண வானவில் எதனாலே, விண்மீன் ஒளிர்வது எதனாலே, ரோஜாப்பு சிவப்பது எதனாலே, இலைகள் உதிர்வது எதனாலே, மின்மினி மின்னுவது எதனாலே, பறவைகள் பறப்பது எதனாலே, மின்னல் மின்னுவது எதனாலே, மேகம் கருப்பது எதனாலே, கடலில் அலைகள் எதனாலே, அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. எதனாலே இந்த பாடலுக்கான விளக்கம் மிஸ் சொல்கிறேன், நல்லா கவனிங்க சரியா. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களை காரண காரியங்களோடு விளக்க முற்படுது இந்த பாடல். அதாவது ஏன், எதற்கு, எப்படி எனும் அறிவியல் சிந்தனையை தூண்டும் வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. எதனாலே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பல வண்ண வானவில் எதனாலே, வானவில் பல வண்ணங்களில் இருக்குது. வானவில் எத்தனை நிறங்களில் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த வானவில் எதனால் தோன்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது நீர்த்துளிகளின் பின்புறமாக எதிரொலிக்கிறதுனால தான் வானவில் தோன்றுறது. அடுத்ததாக விண்மீன் ஒளிர்வது எதனாலே, விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் நிகழ்வின் உதவியோடு ஒன்றிணைப்பதன் மூலமாக ஒளி வீசுது. ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, ரோஜாப்பூ பல வண்ணங்களில் இருக்கும். அந்த சிவப்பு ரோஜா ஏன் சிவக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருக்கிறதால தான் சிவப்பு நிறத்தில் காணப்படுது. இலைகள் உதிர்வது எதனாலே, கோடை காலங்களில் நீராவி போக்கை தடுப்பதற்காக தாவரங்களிலிருந்து இலைகள் உதிர்கிறது. மின்மினி மின்னுவது எதனாலே, மின்மினி பூச்சிகளுக்கு பின்னாடி அடிக்கடி விளக்கு எரியறதை நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் லூசிஃபரேஸ் என்சைம் என்னும் வேதிப்பொருள் நொதித்தல் மூலமாக மின்மினி பூச்சிக்கு பின்னாடி மின்னுற மாதிரி நமக்கு காட்சியளிக்குது. பறவைகள் பறப்பது எதனாலே, பறவைகள் நிறைய பறவைகள் இருக்கும். அது பறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பறவைகள் பறக்க காரணம் அவற்றின் எலும்புகளிலும் இறகுகளிலும் காற்று பைகள் இருக்குது. அதுதான் பறக்கிறதுக்கு உதவுது. மின்னல் மின்னுவது எதனாலே, மின் இறக்கத்தால் மின்னல் மின்னுகிறது. மேகம் கருப்பது எதனாலே, மேகத்தில் அதிக அளவு நீர் இருக்கிறதால சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. அதனால தான் மேகம் கருப்பாக தோன்றுது. கடலின் அலைகள் எதனாலே, கடலில் அலைகள் தோன்றுறது இல்லையா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பூமியில் ஈர்ப்பு விசை இருக்குது. அதே போல தான் பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருக்கிறதால கடலில் அலைகள் தோன்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அறிஞனாகலாம் அதனாலே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த பாடம் மிஸ் எடுத்த விதம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.